ஹாய், எல்லோருக்கும் வணக்கங்க. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கிளாஸ் தான். இது 3 to 5 வந்து பேட்ச் நம்ம 3 to 5 எடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்காங்க. உங்களுக்கு கிளாஸஸ் இப்போ தமிழில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் இதில் போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இல்லைனா வந்து இங்கே வந்து நம்பர் இருக்கும், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 809555. ஸோ இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்லேயும் கிளாஸஸ் இருக்குது, கன்னடாவில் வேணாலும் கிளாஸஸ் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் கிளாஸஸ் இருக்குங்க. இது வந்து லைவ் கிளாஸஸ் தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ பட் இருந்தாலும் இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேட்சில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 to 5 பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பேக்கப் லெசனாக தான் நான் இதை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னா நீங்கள் வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் லைவ் கிளாஸஸ் எடுத்துக்கலாங்க. ஓகே, ஸோ நம்ம டாபிக் போயிடலாம் இப்போ. ஸோ நேற்று வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஆன் பேஜ் டாஸ்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. நம்ம கிளாஸ் வந்து எப்படின்னா, ஒரு லைவாக நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, வெப்சைட் பண்ணுவீங்க, கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்களா? நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பேட்சில் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஓனர் 2 பேர் இருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்க, இன்னொருத்தங்க பவித்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து லெசன் ஃபார்மேட்டில் பண்ணல. இந்த லெசனுக்கு அப்புறம் இந்த லெசன், இந்த லெசனுக்கு அப்புறம் இந்த லெசன், அப்படி பண்ணல. ஓகேங்களா? லைவாக நம்ம எப்படி இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுவோனோ அதை தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே நான் காமிக்கிறேன், இங்கே விசிட் சைட் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஸோ இந்த தீம் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் ரைட் நோ. ஸோ இந்த இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ண தீம் வந்து நம்ம கீவேர்ட்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வரைக்கும் தீம் இன்ஸ்டாலேஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ டேரெக்டாக தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இப்போ இந்த நீங்கள் ஃபோட்டோஸை மாற்றுவீங்க, அந்த ஃபோட்டோஸை ஆப்டிமைஸ் பண்ணி தான் நீங்கள் மாற்றணும். டேரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது ஃபோட்டோஸை. இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்குது, ஹெட்டிங் வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ஒன்று போடுறதுக்காக போடக்கூடாது, இதையும் ஆப்டிமைஸ் பண்ணணும். அதை வந்து ஹோல் பேஜே நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆப்டிமைஸ் பண்ணணும்னா அப்போ உங்களுக்கு ஆன் பேஜ் டாஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். ஆன் பேஜ்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அது தெரியாமல் நம்ம வந்து இதை ஃபுல்லாக ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் நம்ம மாற்றக்கூடாது. இப்போ கிரேசி பெட் பாயிண்ட்ஸில், அதாவது வந்து உங்களோட வெப்சைட்டில் கிரேசி பெட் பாயிண்ட் வெப்சைட்டில் நல்லா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கூகுள் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எஸ்யூக்கு நம்ம பேக்லிங்க் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பேசிக்காக பேக்லிங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து பெருசாக கீவேர்டே கிடையாது. கீவேர்டு இருந்தால் தான் நம்ம டார்கெட் பண்ண முடியும். இதுதான் என் கீவேர்டு, இந்த கீவேர்டுக்கு தான் என்னோட வெப்சைட் வந்து நான் ரேங்க் பண்ண போகிறேன். இதை தான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி நான் டார்கெட் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பேஜை ஆப்டிமைஸ் பண்ணணும். இவங்க பாருங்கள், இதை டிசைன் பண்ணிட்டாங்க, வெப்சைட்னு உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்களும் வாங்கிட்டீங்க. பட் இது வந்து எஸ்இஓ ஆப்டிமைசேஷன் பண்ணலை. பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து தீம் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே பக்கவாக இருக்குது, ஃபூட்டர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ண கற்றுக்கணும். டிசைன் பண்ணுறது செகண்டரி, டிசைனும் பண்ணணும், பட் அதுக்கு முன்னாடி ஆப்டிமைஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? எல்லா பேஜஸும் கிரியேட் பண்ணுறீங்க, ஹோமு, அபோட்டர்ஸு, காண்டாக்டர்ஸு எல்லாம் பண்ணுறீங்க. பட் அதில் என்ன கண்டென்ட் எழுதுவீங்க, எந்தெந்த இடத்துல என்னென்ன ஆப்டிமைஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு ஆன் பேஜ் டாஸ்க் தெரிஞ்சால் தான் உங்களால் பண்ண முடியும். நார்மலாக அப்படியே நீங்கள் இதெல்லாம் கிரியேட் பண்ணிங்கன்னா அது ஒரு நார்மல் வெப்சைட்டாக தான் தெரியுமாங்க வச்சோம். நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஆப்டிமைஸ் ஆயிருக்காது அந்த வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த தீம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கீங்க உங்கள் சப்டொமைனில். இந்த தீமில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன் பேஜை வந்து அப்ளை பண்ண கற்றுக்குங்க. அது டிசைன் எப்படி வேணால் இருக்கட்டும், ஆன் பேஜ் வந்து அப்ளை பண்ண கற்றுக்குங்க. அதுக்கப்புறமா வந்து புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். பாருங்கள், இது வந்து தீம், இது வந்து தீம். ஓகேங்களா? இப்போ புதுசாக நான் இப்போ வந்து நியூன்னு இருக்குது, நல்லா பாருங்கள், இங்கே நியூன்னு இருக்குது. நான் இந்த பேஜுக்குள்ளே வந்திருக்கேன், ஆல் பேஜுக்குள்ளே வந்திருக்கேன். வந்ததுக்கு அப்புறமா ஹோம் பேஜுக்குள்ளே வந்திருக்கேன், அதாவது வந்து மெயின் பேஜுக்குள்ளே வந்திருக்கேன். மெயின் பேஜுக்குள்ளே இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போதே நல்லா பாருங்கள், இங்கே எங்கே ஹோம் பேஜ் இருக்குது,
இப்போ பாருங்க ஹோம் பேஜ்னா என்னன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ்னு வரும், ஒரே ஒரு பேஜுக்கு தான் வரும். ஃப்ரண்ட் பேஜ்னு வந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க ஜஸ்ட் எடிட் வித் எலமெண்ட்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? இருக்கு எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் கவனிங்க. நீங்க உங்களை தான் சொல்றேன் செல்வி. பாருங்க எடிட் வித் எலிமெண்ட்டை நான் கிளிக் எதுவுமே பண்ணல, ரைட் கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் வரும், எலிமெண்ட்ருக்குள்ளே போகும். நம்ம வந்து பிளாக் எடிட்டர் யூஸ் பண்ணல. உங்களுக்கு தெரியும் பிளாக் எடிட்டர்னா என்ன, நான் ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். நாம் யூஸ் பண்ணுறது எலிமெண்டர். இப்படி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே லெஃப்ட் சைடில் வருதா? எல்லாமே வருது. நம்ம பிளாக் எடிட்டரில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் இங்கேயும் வருது. இப்போ பாருங்க, இப்போ எனக்கு இந்த இமேஜ் மாற்றணும்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த இமேஜ் அப்புறம் ஹெட்டிங்கு இது எல்லாமே நான் என்னால் மாற்றிக்க முடியும். பட்டனோட கலரு எல்லாத்தையுமே மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஹெட்டர் வந்து மாற்ற முடியாது, இந்த ஃபூட்டரை வந்து இங்கே மாற்ற முடியாது. இது வந்து நம்ம வந்து தீம்குள்ளே, அதாவது வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் மாற்றணும், உள்ளே போய் மாற்றணும். அது எப்படி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து இதெல்லாம் நீங்கள் மாற்றிடலாம். பட் புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணணும்னா பாருங்கள், இங்கே நான் நியூ கிளிக் பண்ணுறேன், நியூ பேஜ்னு கிளிக் பண்ணுறேன். நியூ பேஜ் கிளிக் பண்ண உடனே இப்போ இந்த பேஜ் இல்லாமல் ஒரு புது பேஜ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஸோ இதெல்லாம் வந்து டிசைன் பேட்டர்ன் அண்ட் லைப்ரரி. அதை வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் ஜஸ்ட் இன்சர்ட் கொடுத்தா அது இன்சர்ட் ஆகிடும் அந்த இடத்துல. அந்த மாதிரி இதெல்லாம் செக்ஷனு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஜஸ்ட் இன்சர்ட் கொடுக்குறேன், கெட் ஸ்டார்டட். இந்த டிசைன் ஆக்சஸ் கேட்குறாங்க, நீங்கள் அதுக்கு வந்து ஏதோ ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் ஆக்சஸ் எடுத்துக்கலாம். பட் இது தேவையில்லை, பட் இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். Get started. Sign up free. Sign up. ஸோ மெயில் ஐடி நான் என்னோட மெயில் ஐடி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்டு. ஸோ நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க தேவையில்ல, நம்ம எதனா ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இங்கே நிறைய செக்ஷன் இருக்கு. ஹீரோன்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஹீரோன்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எது ஹீரோ செக்ஷன், ஒரு வெப்சைட்டோட ஹீரோ செக்ஷனா இதுதான் ஹீரோ செக்ஷன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஹீரோ செக்ஷன். ஓகேங்களா? இப்போ இங்கே போயிட்டு இப்போ இதில் நான் எதை வேணால் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணால் அது அப்படியே வந்து வந்துடும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை இன்சர்ட் பண்ணுறேன், கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன். இது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது ஒன்றும் நமக்கு கம்பல்சரி கிடையாது. ஓகேங்களா? நான் சைன் அப் கொடுக்குறேன். சைன் அப் வித் மெயில். கிரியேட் அக்கௌண்ட். சரி, இமெயில் ஹேஸ் பீன் டேக்கன் இருக்கு. ஓகே, நான் வந்து லாகினே பண்ணுறேன். கண்டினியூ. ஒன்றும் இல்லை, நம்ம இந்த டிசைன் லைப்ரரியை ஆக்சஸ் பண்ணுறோம் நம்ம மெயில் ஐடி கொடுத்து. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ பாருங்க, இந்த பேட்டர்ன் நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ அது இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா? ஜஸ்ட்டு நான் பப்ளிஷ் கொடுத்தேன்னா பப்ளிஷ் வந்து கூகுளில் ஆகாது, ஜஸ்ட் வெப்சைட்டில் மட்டும் தான் பப்ளிஷ் ஆகும். இப்போ ஆயிடுச்சா பாருங்க, நான் எந்த கோடும் எழுதலை. சரி, உங்களுக்கு புரியுதா?
ஓகேங்களா, எந்த கோடும் எழுதலை, அப்படியே வந்து இது வந்துச்சு. நான் ஜஸ்ட் வந்து பப்ளிஷு இல்லைனா வந்து ஜஸ்ட் வியூ ப்ரிவியூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிவியூ பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹெட்டர் மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நான் இங்கேயும் வந்து அதே மாதிரி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டிசைன் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாமே இருக்கும். இப்போ ஹீரோ அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஹீரோனா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் ஹீரோ செக்ஷன். அதாவது மெனுக்கு அப்புறம் வர்றது ஹீரோ செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்ரீ செக்ஷன். பட் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம சும்மா ஒரு ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். இது வந்து ஃப்ரீ தான். நம்ம இன்சர்ட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இன்சர்ட் ஆகிடும். எந்த கோடிங்கும் தேவையில்லை, எந்த விஷயமும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் சர்வீஸ் லிஸ்ட்டு. இந்த மாதிரி சர்வீஸ் லிஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு டைப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணுறேன். சரி, நான் இங்கே பேட்டர்ன்ற டாப்பிக்கில் இருக்கேன் பாருங்கள். வந்துருச்சா? இப்போ பப்ளிஷ் கொடுக்குறேன். நான் ப்ரிவியூ கொடுக்குறேன். பப்ளிஷ் வேண்டாம், ப்ரிவியூ கொடுப்போம். ப்ரிவியூ பப்ளிஷ்னா பப்ளிஷ் ஆகிடும். ப்ரிவியூனா ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம், அவ்வளோதான். சரி, பப்ளிஷே கொடுக்கலாம். இங்கே போயிட்டு நான் வியூ பேஜ் கொடுத்துக்கிறேன். டிசைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். வேர்ட்பிரஸ் டிசைன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பாருங்கள், சர்வீசஸ்லாம் வந்துருச்சா? இப்போ திடீர்னு நான் வந்து ஒரு வெப்சைட் நான் பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நல்லா பண்ணியிருக்காங்கப்பா, 5000 சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்து எல்லாமே ஃப்ரீயில் கிடைக்குது நிறைய விஷயம். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா டிசைன் லைப்ரரி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபீச்சர் பாருங்கள். இது ஃபீச்சர் லிஸ்ட்டு. அடுத்து வேறு என்ன இருக்குது? ஒய் சூசஸ். அதாவது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் செக்ஷனாக இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? பாருங்கள், அது கேலரி. பாருங்க, கேலரி செக்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து கேலரி இன்சர்ட் பண்றேன். கேலரி வந்துருச்சா? இப்போ இதுக்கு செக்ஷனுக்கு இது இந்த செக்ஷனை ஒன்றா கிளிக் பண்ணிட்டு கூட நீங்க இங்க இமேஜை சேஞ்ச் பண்ணலாம். நீங்க சும்மா உங்க ஒர்க்கு காமிக்கிறதுக்கு, இப்போ நீங்க ஒரு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறீங்க, உங்க ஹோட்டலோட போட்டோஸை காமிக்கிறதுக்கு அதுக்கு தான். இப்போ அவங்க வந்து டாக் சேல் பண்றாங்க, டாகோட போட்டோஸை காமிக்கலாம். இதெல்லாம் நான் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் இமேஜஸ் கொடுத்துடலாம். அவ்வளவுதான். இது வந்து டிசைன் லைப்ரரியில உள்ள இருக்கிற ஃப்ரீ மெத்தட் தான் இது. ஓகேங்களா, சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் போயிட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்களா? இங்கே நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? இது கிளிக் பண்ணி ஹைட் பண்ணிட்டா இந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும். பாருங்க, நீட்டாக ஒரு வெப்சைட் மாதிரியே இருக்கு பாருங்க. இப்போ சடனாக பார்க்கும்போது நல்லா இருக்குப்பா அந்த சைட் அப்படின்ற மாதிரி இருக்கா? நான் பாருங்க, நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் இல்லைங்களா ஒரு தீமு, அந்த மாதிரியே இருக்காது கிட்டத்தட்ட. நம்ம ஒரு தீம் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஹோம் பேஜ் ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கே இருக்குதா? இப்போ இந்த மாதிரி செக்ஷன் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. இதை வச்சு கூட நீங்கள் சைட் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் வேர்ட்பிரஸில். ஓகே, அதுக்கப்புறம் ஸோ மறுபடியும் வந்து நான் டிசைன் லைப்ரரி போகிறேன். டிசைன் லைப்ரரியில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ ப்ரைஸிங்னு இருக்குது. ப்ரைஸிங்னா இப்போ நீங்கள் இப்போ நான் கோடாடியில் நம்ம பார்த்தோம் ப்ரைஸிங்கு. செல்வி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? ஹோஸ்டிங் டிஃப்ரெண்ட் பேக்கேஜ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு செக்ஷன் உங்கள் வெப்சைட்டில் வேணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி செக்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து டைமிங் இதை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்கள், கரெக்டாக இன்சர்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், வித்தின் 10 மினிட்ஸில் பக்காவாக ஒரு வெப்சைட்டே கிரியேட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ மறுபடியும் நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு கண்டென்ட்லாம் மாற்றணும் சார், எனக்கு இதெல்லாம் மாற்றணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாவே ரைட் சைடில் எல்லா ஆப்ஷனும் வரும். அதுதான். இப்போ பாருங்கள், நான் வந்து சும்மா இதை வந்து 1000 ருபீஸ்ன்னு போடுறேன். ஓகேங்களா, ஸோ இதை மாதிரி நான் டேரெக்டாக இங்கே பண்ணிக்கலாம் எல்லாமே. ஓகேங்களா, ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும். இங்கே ஒரு சில ஆப்ஷன் இல்லைன்னா ரைட் சைடில் இருக்கும். இப்போ இங்கே வந்து கெட் ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கா? பாருங்க, நான் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ண ஒரு பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகுது. இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன்னா இந்த பாக்ஸுக்கான எடிட்டிங் ஆப்ஷன் இங்கே வரும், அடுத்தது ரைட் சைடில் வரும். புரியுதா செல்வி? இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து கண்டென்ட் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்க,
பட்டன் டைப்பு பிரைமரி இருக்கு, செகண்டரின்னு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, பிரைமரின்றது இப்படி வரும். ஓகேங்களா, ஸ்டைலு, இந்த பட்டனுக்கு ஸ்பேசிங் பாருங்க, சரௌண்டிங் ஸ்பேஸ், இது வந்து மார்ஜின் சொல்லுவாங்க. பேடிங் ஸ்பேஸ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பட் பேடிங் ஆப்ஷன் இங்கே இல்லை. அட்வான்ஸ் அனிமேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஃபேடு இப்படி கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் சேவ் மட்டும் பண்ணிவிட்டு நேராக இங்கே போயிட்டு ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சேவ் பண்ணுறேன். ஆமாம்மா, ஆமாம். இந்த மாதிரி தெரியுதுங்களா? ஜஸ்ட் சேவ் கொடுக்குறேன். இருங்க, சேவ் ஆகட்டும் ஃபஸ்ட்டு. சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்களா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சின்ன அனிமேஷன்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இந்த கண்டென்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நான் சிம்பிளாக சொல்ல போனால், கோடாடி கிளிக் பண்ணுறேன். கோடாடி கிளிக் பண்ணதுக்கப்புறமா வந்து ஹோஸ்டிங் கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட் வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் போகிறேன். இப்போ நம்ம கீழே வந்தால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இதேவே எனக்கு வேணும்னா ஜஸ்ட்டு நான் இங்கே போயிட்டு, ஓகே, இங்கே இங்கே இருக்கு, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, சரி, இது வந்து மேலே இருக்குது ப்ரைஸு, அதை நம்ம எப்படி வேணுமோ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இது வந்து இது வந்து நான் போடணுன்னா போட்டுடலாம். இது வந்து நான் போடணுன்னா இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் இது காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே வரேன். அவ்வளோதான். இப்போ இங்கே சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இங்கே போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் எப்பயுமே இங்கே ஒர்க் பண்ணணும், இன்னொரு பேஜில் அவுட்புட் பார்க்கணும். இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். திரும்ப பேக் வர்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே பிளாக்குன்னு சூஸ் பண்ணிங்கன்னா பிளாக் தான் வரும். நம்ம பிளாக் எதுவும் சூஸ், நேராக இங்கே போயிட்டு இப்போ பாருங்கள், நான் இன்னொன்று சொல்கிறேன். இது இந்த இமேஜ் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைட் சைடில் அதுக்கான ஸ்டைல் டாட்டர் பாருங்கள், இந்த ஸ்டைலில் அப்ளை ஆகும். தெரியுதுங்களா? இல்லை எனக்கு எதுவும் வேணான்னா நன். ஓகேங்களா, இப்போ அவுட் செட் தெரியுதுங்களா? இதெல்லாம் தேவையில்லை, பட் இருந்தாலும் காமிக்கிறேன், ஆப்ஷன் காமிக்கிறேன். நன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ரேடியஸ், இது எப்படி இருக்கோ அப்படியே விட்டுருங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிஎஸ்எஸ் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது அப்படி எப்படி இருக்கோ விட்டுருங்க. நான் ஜென்ரல் போயிட்டு இது லேசி லோடிங்கு, இதை ஆன் பண்ணுறேன். லேசி லோடிங்னா சின்ன அனிமேஷன்ஸ் வரும், அவ்வளோதான். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இல்லை இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. இருங்க நிமிஷம். ஸ்டில் லோட் ஆகிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போது சின்ன ஒரு மூமெண்ட் தெரியும், அவ்வளோதான். சின்ன ஷேக் அனிமேஷன்ஸ். புரியல? அதுதான் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் தெரியும், அவ்வளோதான். ஆமாம்மா, இங்கே எல்லாமே ஆப்ஷன் இங்கே இருக்குங்க. இப்போ பாருங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். இது வந்து எப்படின்னா, நீங்கள் பேஜ் யார் வாங்க போறீங்களா? என்ன கோர்ஸ் இது? ஆ ஆ வாங்க. நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க. இல்லை, இந்த கேப்காக இல்லை, நம்ம பண்ணது வந்து எதுக்குன்னா, ஒரு லேசி லோடிங்னா ஸ்லோவாக லோட் ஆகும்.
சில வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஸ்லோவாக வரும், அதான் லேசி லோடிங், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதை ஆன் பண்ணிட்டா அது ஒர்க் ஆகும். நம்ம இதெல்லாம் ஃப்ரீ ஆப்ஷனில் ஒர்க் பண்ணுறோம், பெய்டு ஆப்ஷன் கிடையாது, இதெல்லாம் ஃப்ரீ ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி சென்டரில் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, ரைட் அலைன்மெண்ட்டு இதுவும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துறோம். ஸோ இதெல்லாம் செட்டப் ஆல்ரெடி இங்கே இருக்கிற செட்டப், அதை அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ண போகாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வேறு ஏதாவது வேணும், எனக்கு வேறு ஆப்ஷன் எதனா வேணும்னா அகெயின் டிசைன் லைப்ரரி போங்க. இங்கே வேறு வேறு ஆப்ஷன் நிறைய. டெஸ்டிமோனியல்லாம் என்னன்னு தெரியல, கஸ்டமரோட ரிவ்யூஸ் கொடுக்குறது, கஸ்டமரோட ரிவ்யூஸு. அந்த மாதிரி எனக்கு ஒரு டெஸ்டிமோனியல் வேணும்னா நான் இங்கே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, இதில் எதை வேணால் நான் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டைம் பீயிங் நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். இது நல்லா இருக்கு, அதை விட்ட இது நல்லா இருக்கு, இது ரெண்டுத்துல எதனா ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஓவர்லாப் ஆயிருக்கு, ஓவர்லாப் ஆயிருக்கு. நான் கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இப்போ நான் எதுக்கு ஓவர்லாப் ஆச்சுன்னா, நான் இங்கே கிளிக் பண்ண பார்த்தீங்களா, அதனால ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி அதாவது வந்து இந்த டிசைன் லைப்ரரியில் போய் நீங்கள் எதனா எடுத்து பண்ணுறீங்கன்னா எதுவுமே இதை செலக்ட் பண்ணாதீங்க, அப்படியே கொடுங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஒன்று ஒன்றா அடுத்தடுத்து வரும் ஈஸியாகவே. வந்து டிசைன் லைப்ரரி கொடுத்துட்டு நான் மறுபடியும் இது இன்சர்ட் பண்ணுறேன். சரி, இது ஓவர்லாப் தான் ஆகுது. சரி இருங்க, கண்ட்ரோல் Z. நீங்கள் நான் வந்து ஓவர்லாப் ஆகிறதுனால நான் ஒரு பிளாக் எலமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் லைப்ரரி கொடுக்குறேன். ஜஸ்ட் இன்சர்ட். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சுங்களா? ஓகே, இப்போ இந்த பிளாக் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது தேவையில்லை, அவ்வளோதான். டெலிட் பண்ண உடனே இது ஒன்றா இதாகிடும். சேவ் கொடுக்குறேன், நேராக போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அதாவது வந்து சிம்பிளாக ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா சொல்லி உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இதில் எப்படி ரெக்கார்ட் ஆகுது நீங்கள் பார்த்துக்குங்க, ஏன்னா நேற்று பண்ணதும் இன்னைக்கு அப்லோட் ஆகும் நைட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே போயிட்டு நம்மளோட ரிவ்யூஸ் என்ன இருக்குதோ அதை நம்ம கொடுக்கலாம், கஸ்டமரோட ரிவ்யூஸ் என்ன இருக்குதோ அதை நம்ம கொடுக்கலாம். ஓகே, அதேமாதிரி இங்கே ஃபோட்டோஸ் கூட நம்ம மாற்றலாம். நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ண உடனே இங்கே நல்லா பாருங்கள் ஃபோட்டோஸ் இருக்கா, இங்கே உங்களோட கஸ்டமர் ஃபோட்டோஸை நீங்கள் சேஞ்ச் கொடுத்துட்டு இப்போ நான் சும்மா இந்த ஃபோட்டோ வைக்கிறேன், சேஞ்ச் ஆகிடுச்சா? இந்த நேம் கூட நீங்கள் மாற்றலாம், இந்த பேக்ரவுண்டு கூட நீங்கள் மாற்றலாம். இப்போ பாருங்கள் இங்கே வேறு என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் படித்து பாருங்கள், நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸ்டைலில் போனீங்கன்னா இங்கே பேக்ரவுண்டுன்னு இருக்குதா, இந்த பேக்ரவுண்டுக்கான கிரேடியன்ட் தெரியுதுங்களா? கிரேடியன்ட்னா மல்டிபிள் கலர்ஸ் மெர்ஜ் பண்ணுறது. ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு டார்க் இதில் மாற்றுறேன், இதை வந்து இந்த டார்க்கில் மாற்றுறேன், இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, பட் இது ஏன் கொஞ்சம் லைட்டராக இருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்குது, அதனால கொஞ்சம் வந்து லைட்டராக இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரேடியல் ஆப்ஷன் இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை, பட் இருந்தாலும் பாருங்கள் இந்த மாதிரி ரேடியல்னா சென்டர்லேருந்து ஒரு பிரைட்னஸ்லேருந்து டல்னஸ் வரும். இப்போ பாருங்கள் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன், இது லீனியர், அது வந்து சென்டர், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்தது எனக்கு இது வேணாம் சார், எனக்கு இமேஜ் போடுங்க, எனக்கு வந்து இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டு இமேஜ் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இமேஜ்னா இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு இமேஜ் மாற்றுறேன். அது வந்து எப்படின்னா நான் ஃப்ரீ பேட்டர்ன்னு சர்ச் பண்ணுறேன். வெப்சைட் நீங்கள் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏகப்பட்டது பண்ணலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. பட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு என்ன தேவையோ அதை லேர்ன் பண்ணிக்கோங்க, ரொம்ப டெவலப்மெண்ட் சைட்லாம் வேணாம். இப்போ பாருங்கள் நான் இந்த பேட்டர்னை சூஸ் பண்ணுறேன். ஓகே, இது வந்து freepik.com சொல்லிட்டு ஒரு வெப்சைட், இதில் நிறைய விஷயம் ஃப்ரீயாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரீயானா எல்லாமே ஃப்ரீ கிடையாது, பெய்டு தான் எதுவுமே. 1 or 2 விஷயம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு, நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஓப்பன். ஸோ இந்த பேட்டர்ன் இருக்குதா? இப்போ நான் போயிட்டு ரைட் கிளிக் போயிட்டு காப்பி பண்ணிட்டு நேராக டவுன்லோடுக்கே போகிறேன்.
இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். பிஜின்னு போட்டுக்கிறேன், அதாவது வந்து பேக்ரவுண்டுன்னு போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் இங்கே வெப்சைட்டுக்கிட்ட வரேன். செலக்ட் பண்ணுறேன், அப்லோட் ஃபைல்ஸ். நம்ம இங்கே தானே பார்த்தோம். செலக்ட் வந்துருச்சா? இப்போ இன்னும் ப்ரொஃபஷனல் லுக்கில் இருக்குதா? ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இல்லை இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் போடலாமா இல்லை இந்த கலர் யூஸ் பண்ணலாம், அது வேற சப்ஜெக்ட். அதுக்கு நீங்கள் யூஎக்ஸ்லாம் படிக்கணும், ஃபுல்லாக வெப்சைட் டிசைன் பற்றி படிக்கணும், அது வேற சப்ஜெக்ட். இப்போ நமக்கு இப்போ நான் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கேன்னா எனக்கான வெப்சைட்டை நானே பண்ணிக்கலாம் கோடிங் இல்லாமல், அவ்வளோதான். நீங்கள் வந்து ரொம்ப வெப் டிசைனில் இருக்கிறது எல்லாமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட ரோல் மார்க்கெட்டர், அதை மட்டும் பண்ணால் போதும். அதுதான் லுக்கு நல்லா தான் இருக்கு பாருங்க. வேணும்னா நீங்கள் எந்த பேட்டர்ன் வேணால் மாற்றிக்கலாம். வெப்சைட் நேம் வந்து freepik.comனு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 டவுன்லோட் பண்ணலாம், அன்லிமிட்டட் டவுன்லோட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுதா? பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த 2 ரிவ்யூ இருக்குது, எனக்கு இன்னும் நிறைய வேணும்னா ஜஸ்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டூப்ளிகேட். வந்துருச்சா டூப்ளிகேட்டு? அது ஒரே மாதிரி இல்லாம டிஃபரெண்ட் டைப்பா வேணும் அப்படின்னா, இப்ப இது 2 டூப்ளிகேட், ஒன்னோட இன்னொரு டூப்ளிகேட்டா இருக்குல்ல. இப்ப ஃபர்ஸ்டும் தேர்டும் வந்து வேற வேற டைப் இருக்குல்ல, அதே மாதிரி செகண்டும் எனக்கு வேற டைப் வேணும். வேற டைப்னா எப்படி கேக்குறீங்க? டிசைனே வேறையா? இல்லை டிசைன் இல்ல, எழுதுற கண்டென்ட் வந்து வேற கண்டென்ட். இப்போ பாருங்க, இங்க கிளிக் பண்ண உடனே இங்கே நம்ம மாத்திக்கலாம், அவ்வளவுதான். இப்போ பாருங்க, நான் சும்மா வந்து இதே நான் எடுத்துக்கிறேன், இந்த சும்மா ஒரு கண்டென்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கானு தெரியல. சரி, ஓகே. எனக்கு கடுப்பா இருக்குதுங்க இது. கஷ்டப்பட்டு உட்காந்து அவ்வளவு தூரம் அன்னைக்கு ஒரு லெசன் 1.5 hour நம்ம பண்ணி அது ரெக்கார்டே ஆகல. இல்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஈஸி தாங்க, ஒண்ணுமே இல்லை. இதுல என்ன இருக்கு சொல்லுங்க? புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இல்ல ஒத்துக்கிறேன், எனக்கு வந்து ஈஸியா தெரியும். இல்ல ஒத்துக்கிறேன், எனக்கு ஈஸியா தெரியுது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவுதான் விஷயம், வேற இது நம்ம செஞ்சு பாக்குறப்ப, பிராக்டிகலா பண்றப்ப அது நம்ம மனசுல நின்றோம். ஆமா, இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி எடுத்துட்டு இருக்கேன்னா, வெப்சைட்டும் எடுத்துட்டு இருக்கேன், சைட்ல ஆன் பேஜும். ஏன்னா ரெண்டுமே முக்கியம். நீங்க பண்ணும் போதே ஆன் பேஜையும் அப்ளை பண்ணணும், கீவேர்டையும் அப்ளை பண்ணணும், கண்டென்ட்டையும் அப்ளை பண்ணணும், எல்லாமே அப்ளை பண்ணணும். ஏன்னா உங்களோட ரோல் வந்து ஒரு அமேசான் மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்றது கிடையாது, அந்த வெப்சைட் ஆப்டிமைஸ் பண்றது. இதுதான் உங்களோட ரோல். நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட ஸ்டாப் பண்றேன். செக் பண்ணிடலாம்.